கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, துன்மார்க்கமாய் வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கும், அவனுடைய முடிவு என்ன என்பதை இந்த 10 வேத வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். யோபு 21 அதிகாரம் அதன் 19 மற்றும் 20 வசனங்கள். தேவன் துன்மார்க்கனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை அவன் குடிப்பான். யோபு 20 அதிகாரம் அதன் 18 வசனம். நியாய தீர்ப்பின் நாளிலே துன்மார்க்கன் தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் சாப்பிடாமல் திரும்ப கொடுப்பான். அவன் திரும்ப கொடுப்பது அவனுடைய ஆஸ்திக்கு சமமாயிருக்கும். அவன் களிகூறாதிருப்பான். யோபு 20, 15 மற்றும் 16 வசனங்கள். துன்மார்க்கன் விழுங்கின ஆஸ்தியை அவன் கக்குவான். தேவன் அவன் வயிற்றிலிருந்து அதை வெளியே தள்ளிவிடுவார். விரியன் பாம்புகளின் விஷத்தை அவன் உறிஞ்சுவான். விரியனின் நாக்கு அவனை கொல்லும். யோபு 20, 6, 7. துன்மார்க்கனுடைய மேன்மை வானபரியந்தம் உயர்ந்தாலும், அவனுடைய தலை மேகங்கள் மட்டும் எட்டினாலும், அவன் தன் மலத்தை போல என்றைக்கும் அழிந்து போவான். சங்கீதம் 9, 17. துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். சங்கீதம் 68, 2. புகை பறக்கடிக்கப்படுவது போல துன்மார்க்கன் பறக்கடிக்கப்படுவான். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கன் தேவனுக்கு முன் அழிவார்கள். சங்கீதம் 37, 38. அக்கிரமக்காரர்கள் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. ஏசாயா 22, 14. துன்மார்க்கர் செய்த அக்கிரமம் அவர்கள் சாகு மட்டும் அவர்களுக்கு நிவர்த்தியாவதில்லை. ஏசாயா 33, 1. கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுக்கு ஐயோ! கொள்ளையிட்டு முடிந்த பின்பு அவனும் கொள்ளையிடப்படுவான். அவன் துரோகம் செய்து தீர்ந்த பின்பு அவனுக்கு துரோகம் பண்ணுவார்கள். எசேக்கியேல் 22, 20, 21. வெள்ளி, பித்தளை, இரும்பு, ஈயம், தகரம், பொன் ஆகியவற்றை நெருப்பிலே ஊதி உருக்குவது போல ஆண்டவருடைய கோபமாகிய அக்கினியை அவர்கள் மேல் ஊதுவார். அதற்குள்ளே அவர்கள் உருகி போவார்கள். ஆபகுக் 2, 8. நீ அநேக ஜாதிகளை கொள்ளையிட்டிருக்கிறாய். ஆகையால் மீதியாயிருக்கிற ஜனங்கள் உன்னால் சிந்தப்பட்ட மனுஷ இரத்தத்தின் நிமித்தமும் நீ செய்த கொடுமை நிமித்தமும் உன்னை கொள்ளையிடுவார்கள். ஆமேன்.